ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. 38 மாவட்டத்துலையுமே 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் என்னென்ன நடந்திருக்கு, எவ்வளோ பாஸ் போட்டிருக்காங்க, எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கு, அதே மாதிரி வந்து எப்படி வந்து பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 10th, 11th, 12th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிசல்ட் அப்டேட்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஓட செல்ஃப் வேல்யூஷன் 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ 13ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட 16ஆம் தேதி வரைக்கும் பேப்பர் வேல்யூஷன் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வேல்யூஷன்லாம் இல்லை, ஓரளவு கொஞ்சம் லிபரலாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எழுத ட்ரை பண்ணியிருந்தாலே மார்க் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் போகலனா கூட அவங்களே வந்து கொஷின் நம்பர் போட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்து வேல்யூஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் போயிட்டுருக்கு. ஸோ 10th பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த டைம் வந்து சயின்ஸில் நிறைய சென்டம் வந்திருக்கு, சோஷியல்லையும் சென்டம் வந்திருக்கு, அதே மாதிரி மேக்ஸ்லையுமே வந்து பார்த்தோன்னா சென்டம் வந்திருக்கு. லாங்குவேஜில் அந்தளவுக்கு சென்டம் அந்த மாதிரி தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் சயின்ஸில் வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சோஷியல்லையும் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மேக்ஸ்லையுமே வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா இப்போ 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 22ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து 10th அப்டேட் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு 11th பப்ளிக் பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்க்கலாம். 11th அந்த பப்ளிக் பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுலேயுமே வந்து இப்போ எலெக்ஷனுங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 11th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 5% மட்டும்தான் 38 மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தோன்னா முடிஞ்சிருக்கு. 12th வந்து பார்த்தோன்னா இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் முக்கியமான பாடங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தோன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா மே 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 12th பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் 22ஆம் தேதி வேல்யூஷன் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொதுத் தேர்வு பொறுத்த வரைக்கும் விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் ரொம்ப வந்து எளிமையாக தான் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபெயிலியர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில வினாக்களுக்கு விடை எழுந்த முயற்சி இருந்தாலே மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதனால் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கிடையாது, லிபரலாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் நடந்த அந்த வேல்யூஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட்டுமே வந்து பார்த்தோன்னா நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தமிழ் மீடியத்துக்கு எப்படி பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் போகுது, இங்கிலீஷ் மீடியத்துக்கு எப்படி பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் போகுது, எப்படி வந்து மார்க் அலாட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி 1 by 1 டெய்லியும் வீடியோ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலாம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. சம்ஸ் பொறுத்த வரைக்கும் சயின்ஸில் எல்லாருமே இந்த டைம் கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஆகட்டும், சோசியல் சயின்ஸ் ஆகட்டும், பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கு. சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் 70க்கு மேலே நிறைய பேர் எடுத்திருக்காங்க. 75 out of 75 சென்டம் மார்க்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் மறுபடியும் 22ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் என்னென்ன அப்டேட் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி அது எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணுறதுனால அந்த தேர்வு தேதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிடும். ஸோ அப்படி நான் அப்டேட் கிடச்சின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வரைக்கும் நடந்த வேல்யூஷனில் சயின்ஸுக்கான பேப்பர் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க, 7 மார்க்குக்கு மார்க் அலாட்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்க, 2 மார்க்குக்கு மார்க் அலாட்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்க, அதே மாதிரி 4 மார்க்குக்கு மார்க் அலாட்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னு தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா தான். இந்த மாதிரி மாடலில் தான் வந்து உங்களுக்கு வேல்யூஷன் பண்ணுவாங்க. அதனால தான் மாடல் ஆன்சர் ஸ்கிரிப்டை அப்லோட் பண்ணி எப்படி வந்து மார்க் வந்து பிரித்து போடுறாங்க, எப்படி வந்து மார்க்கை வந்து என்டர் பண்ணுறாங்க பேப்பர் வேல்யூஷன் கேம்பில், கொஸ்டின் வைஸாக எவ்வளோ மார்க்கு, பேஜ் வைஸாக எவ்வளோ மார்க்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் அலிஷன் கரெக்ஷன் போயிட்டுருக்கு, 10th மார்க் அலாட்மெண்ட் எப்படி இருக்குது, 11th மார்க் அலாட்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் தான் இந்த வீடியோ எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். ஸோ நிறையா பேர் வந்து பார்த்தோன்னா அதர் சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு மாடல் அப்லோட் பண்ணுங்கள், எப்படி பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறாங்க, பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சோஷியல் சயின்ஸு மேக்ஸ்க்கெலாம் கேட்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதுக்கெலாம் நீங்கள் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் வந்து எவ்வளோ மார்க் வாங்குவீங்க, அதாவது 500க்கு எவ்வளோ மார்க் வாங்குவீங்கன்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம 10th ரிசல்ட் பார்க்குறது எப்படி, மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணுறது எப்படி, இதுக்கு ரிலேட்டடாக வந்து நிறைய அப்டேட் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. ஸோ உடனுக்குடன் நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 10th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன், 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக நிறைய அப்டேட் எல்லாமே கொடுக்குறோம். இது எல்லாமே ஒரு ஐடியா தான், எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க, மார்க் அலாட்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th பேப்பர் அலிஷன் கேம்ப் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்டேட்டு, காலேஜ் ரீஓப்பனிங் அப்டேட்டு இது எல்லாமே கொடுக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓவராலாக இது வரைக்கும் பார்த்தோன்னா 38 மாவட்டங்களில் விடைத்தாள் திருத்தினதில் இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா சென்டம் மார்க் எடுத்தவங்களோட பர்சன்டேஜ் வந்து அதிகம், பாஸ் பர்சன்டேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் தான். ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அதுவும் மெயினாக மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிருக்காங்க, அதே மாதிரி சயின்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான், இருந்தாலும் அதுலேயே வந்து பார்த்தோன்னா ஒரு சில ஃபெயிலியர்ஸும் இருக்க தான் செய்யுது. ஸோ எப்படியா இருந்தாலும் நமக்கு அந்த தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தோன்னா May 10 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நீங்கள் ரிசல்ட்டில் வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி உங்கள் பேப்பரை வந்து நீங்கள் செக் பண்ணலாம் கரெக்டாக மார்க் போட்டிருக்காங்களா அப்படின்னு. இது இந்த வருஷம் மட்டும்தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ கடந்த வருடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி நீங்கள் ரீடோட்டலிங் மட்டும்தான் போட முடியும், ரீவேல்யூஷன் வந்து போட முடியாது. இந்த டைம் வந்து ஸ்கேன் காப்பி கொடுத்துறதுனால ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்கேன் காப்பியை வாங்கி பாருங்கள், கரெக்டாக 7 மார்க் போட்டிருக்காங்களா, 2 மார்க் போட்டிருக்காங்களா, 4 மார்க் போட்டிருக்காங்களா, 1 மார்க்லாம் கரெக்டாக வேல்யூ பண்ணியிருக்காங்களா, வேல்யூ பண்ண மார்க்கை வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் என்ட்ரு பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி நீங்கள் நல்லா வந்து பார்த்தோன்னா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீவேல்யூஷன் கூட போடலாம். ஸோ இது வரைக்கும் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் நடந்த அப்டேட் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தடுத்து நிறைய அப்டேட் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்னா மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. மறக்காத வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.